Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. சிவா எல்லாரும் வந்து நம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சும்மா ஜோக்கு சொன்னோங்க, இதை நம்பிடாதீங்க. நீங்க இன்னைக்கு ஏன் வரல? அவரு ஏமாத்துற, அவர் வந்தா கேட்கலாம். அவரும் ஒத்துக்க மாட்டார் தான். இது வந்து சீக்ரெட் மிஷன், அதனால நம்ம சொல்லக்கூடாது பெருசா. சரி, நம்ம மண்டே அவர் என்ன இதுன்ட்டு கேட்டுக்கலாம். இப்படி சொல்ல மாட்டாரு, என்ன சொல்ல முடியுமோ அது சொல்லுவார். கரெக்ட். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். ரியல்மி GT70 ஒரு டீசர் போட்டாங்க. இதுவும் வந்து மே 27 தான் வந்து லான்ச் ஆகுது. இது வந்து சைனாவில் GT7 லான்ச் ஆச்சு. அது இங்கே இந்தியாவில் 17 லான்ச் ஆகுதா? லான்ச் ஆகுது. ஆனால் ப்ராசர் வந்து அங்கே 9400 இருந்துச்சு. இங்கே வந்து 8400. 7+ Gen 3லேருந்து 8400 ஸ்லைட் அப்கிரேட் தான். ஆனால் வந்து இந்த 8000 அப்கிரேடா? ஆமாம், 7+ Gen 3யோட அப்கிரேடு. அந்த 8s Gen 3க்கும் இதுக்கும் நடுவில் இருக்கு. 8s Gen 3 லெவலுக்கு தான் இருக்குது 8400. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த இவங்க மஞ்சள் கலர், போக்கோ தான் யூஸ்வலாக மஞ்சள் கலரு. இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்களே மஞ்சள் கலர். இந்த மாதிரி இந்த மஞ்சளா? இதே மஞ்சளா இருந்தால் இந்த கலர் ஏதோ ஒரு மொபைல் வந்தது, அவனுக்கு டப்பாவே மஞ்சள் கலர் தானே? டப்பா மஞ்சள் கலர் ஓகே. ஃபோனு வந்தது இது வேற ஏதோ ஒன்று வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி ஆனால் பிளாக் வித் எல்லோ, பிளாக் வித் எல்லோ, இந்த மாதிரி சைடு ஃப்ரேம் வந்து பிளாக்கு, பேக் வந்து எல்லோ, இந்த மாதிரி வந்திருக்கா? நார்சோ வந்திருக்கு. நார்சோ ஓகே. நார்மல் GT நியோ 3T வந்திருக்கு. அது சைடு இதுவா பிளாக்கா? GT 5G எல்லோ கலர் தான் வாட்சன். GT இங்கே பாருங்க, அது நல்லாவே இல்லை டிசைனு. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதுலேயும் ஸ்ட்ரைப் இருக்குது. ஸோ ரியல்மி அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைப் போட்டு இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இதில் போட்டுருக்கு. அப்போ வெயிட் இருக்காது. ஸோ டியூவல் கேமரா தான். ஸோ GT7ல் வந்து ட்ரிபிள் கேமரா, இதில் வந்து டியூவல் கேமரா. ஸோ மெயினாக வந்து ஒரு மெயின் கேமரா ப்ளஸ் ஒரு அல்ட்ரா வைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 8400 8GB RAM மாடல் வந்து ஆல்ரெடி கீக் பெஞ்சில் வந்துருச்சு லீக்கு. ஸோ 12GB மாடலும் இருக்கும். ஸோ டிஸ்பிளே வழக்கம் போல் அதே டிஸ்பிளே தான் இருக்குது, LTP பேனலு. அதே மாதிரி ஸ்பெக்ஸ் தான் இருக்கும். பேட்டரி தான் 7000 mAhன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இதுவா? ஆனால் இந்தியா லான்ச் ஆகும் ஆகாதா? இந்தியா லான்ச் தான். குளோபல் அண்ட் இந்தியா ரெண்டும். ஓகே. குளோபலுக்கு வந்து GT7, 7 Pro, 7T. இந்தியாவுக்கு வந்து GT7 Pro இப்போ லான்ச் பண்ணுறானுங்க. அதெல்லாம் இத்தனையும் அது ஓடவும் இல்லை பெருசு. இந்தியாவில் ஓடல, மேபி யூரோப்லலாம் ஓடும். இந்தியாவிலேயே ஓடலையா? இதில் யூரோப் அது காம்படிஷனாக லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஊரில் நிறையா 8 Eliteலாம் இருக்காதுல்ல. அப்படி இருந்தாலும் அது காம்படிஷன் கொடுக்கறதுக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. வேற என்ன டீட்டெயில்ஸ் வந்திருக்கு? ஹைப்பர் இமேஜ் ப்ளஸ், இதுலேயும் வந்து ஹைப்பர் இமேஜ் ப்ளஸ் அந்த இதில் இருந்த மாதிரி அதே டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ பார்ப்போம். அமேசானில் வந்து சேல் போகுது. ரெண்டுமே வந்து அமேசான். போன வாட்டி வந்து இது அமேசானு, ஒன்று ஃப்ளிப்கார்ட்டு. இது வந்து ரெண்டுமே அமேசான் தான் போட்டிருக்கு. ஆனால் இப்போ நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க GT60ல் பக் இருக்குது. நம்ம அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து இது சரியில்லை, அந்த அளவுக்கு அனிமேஷன் சரியில்லை, பேட்டரி ரேஞ்ச் இருக்குன்ட்டு. உங்களுக்கு யாராவது சொல்லுங்கள். கரெக்டாக GT ரிலீஸ் ஆகுது இல்லை, அதை வாங்க வைக்கிறது. கரெக்டாக 70 வருது அப்படின்ட்டு முன்னாடியே ஏதாவது முடிச்சு விட்றாங்களா 60-ஐ? இப்போ 60 செம ஆஃபரில் போய்கிட்டு இருக்குல்ல. அப்படியா? எவ்வளோ? அதுக்கு போட்டி தான். 22 23 அது கம்மியாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃபரில், பேங்க் ஆஃபர்லாம். பரவாயில்லையா? ரைட்டே. ஃபர்ஸ்ட் கமாண்ட் ரிப் பாட்ஸ். ஹாய் ப்ரோஸ், S24 அல்ட்ரா என்டர்பிரைஸ் எடிஷன் 83K இருக்கு. ப்ளஸ் S20 FE 5G எக்ஸ்சேஞ்ச் போட்டால் 15-20K வேல்யூ வருது. ஒரு தாட்ஸ். என்டர்பிரைஸ் எடிஷன்னா என்னது? என்டர்பிரைஸ் எடிஷன் ஒன்றும் இல்லை. அந்த என்டர்பிரைஸ் ஆப் இருக்கும், எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்கும், 3 வருஷம் வாரண்டி. ஓ ஓகே, வாங்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வாரண்டி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் என்டர்பிரைஸ் ஆப்ஷன் அவங்க இது பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் ஆகாது, ஆனால் வாரண்டி எக்ஸ்ட்ரா வாரண்டி இருக்கும்.
புரியுது புரியுது புரியுது. அந்த வாரண்டிக்காக நிறைய பேர் வாங்குறாங்க என்டர்பிரைஸ் எடிஷன். நல்ல டீல் தான் இப்போது. நார்மல் வெர்ஷனோட இது வந்து எக்ஸ்ட்ரா தான். ஆனால் S20 FEக்கு 20,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் தானே. எப்படியும் ஆஃபரில் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இவர் S20 FE. உங்களுக்கு S20 FE மாற்றணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்ட்டு தோணுது அப்படின்ட்டா வந்து கண்டிப்பாக வாங்குங்க. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் கேஷிஃபையாக இருந்தால் தெரில. அவங்க வந்து டென்ட் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, சின்னதாக ஒரு இது இருக்குது, டிஸ்பிளேல இது இருக்குது, கருப்பு இருக்குது, அது இருக்குன்ட்டு ஏதாவது ரிஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி S24 Ultra என்டர்பிரைஸ் எடிஷன் சூப்பர் சூப்பர். ரைட்டு. அடுத்த நியூஸ், சாம்சங் கேலக்ஸி F56 5G M56 5G ரெண்டும் ஒன்று தான். என்ன ஆப்ஷன் இது? போகிற போக பார்த்தா ரியல்மி டிசைன் மாதிரி இருக்கு. அதே இதே M56 அதே டிசைன் தானே? அப்படியா? ஆமாம், ரெண்டும் ஒரே டிசைன் தான். அந்த மெட்டல் கேமரா இது, அப்புறம் போர்ட்ரேட் இருக்குது. உங்களுக்கு 12 MP HDR ஃப்ளாக்ஷிப் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்ட்டு ரெண்டுத்துலேயும் HDR வீடியோ ரெக்கார்டிங். M56 என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இதுலேயும் இருக்குது. பேர் மட்டும்தான் வேறு, ப்ரைஸ் அதே தான் இருக்குது. ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒரு சேஞ்சுமே இல்லை. புரியுது. அதுவாவது 480 அதுவாவது ஃப்ளிப்கார்ட் அமேசான்ட்டு பிரித்து லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸு எல்லா ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் 28,000 31,000 அதே ப்ரைஸ் தான். 2,000 ரூபா பேங்க் ஆஃபர் இருக்குது. அப்புறம் ஈஸி EMI ஆப்ஷன்ஸு அதெல்லாம் வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. சாம்சங் மட்டும் ஒரே ஃபோனை 3 விதமாக லான்ச் பண்ணுறாங்க. வாஸ்ட் டு த கோர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்லைட்டாக மாற்றி A சீரீஸ்னால் கொஞ்சம் ப்ரீமியமு, M சீரீஸ், அதுக்கப்புறம் அதே ஃபோன் வந்து திருப்பி F சீரீஸ். இப்போ போன மாதம் தான் லான்ச் ஆச்சு M சீரீஸ். அதுக்கு முன்னாடி வந்து A சீரீஸ் வந்துச்சு. A சீரீஸ், M சீரீஸ், F சீரீஸ். ஆனால் இதில் எது நிறைய விற்குது? A சீரீஸ் தான் இல்லை? அது தெரில. மோஸ்ட்லி M சீரீஸும் F சீரீஸும் நிறைய விற்கும். A சீரீஸ் கொஞ்சம் காஸ்ட்லி இல்லை. ஓகே. இது பேங்க் ஆஃபரோடையே எவ்வளோ போட்டிருக்கு? 28,000. இதுவா சார்? பேங்க் ஆஃபரோட 2,000 ரூபா. நார்மல் ப்ரைஸ் வந்து 28,000. தெரில. எக்ஸினாஸு இதெல்லாம் பார்த்தா வேல்யூ ஃபார் மணி கிடையாது. ஆனால் கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு கேமிங் பயங்கரமான கேமிங்கு அந்த மாதிரிலாம் வந்து வேலைக்கு ஆகாது. அப்டேட்ஸ் மட்டும் இவங்க கொடுத்துட்றாங்க. ROS அப்டேட்ஸு, ROS செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அது மட்டும் சாம்சங் கொடுத்துட்றாங்க. 2 வருஷத்துக்கு மேலே தாங்காத மொபைலுக்கு 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டு. ரைட்டே. அடுத்த கமெண்ட் ஈகோலெஸ் லவர் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. மை ஃப்ரெண்ட் யூசிங் போக்கோ X7 Pro which has MediaTek processor but it didn't heat up while playing BGMI. A little warm only felt from it. Normal for every mobile and he's நெட்வொர்க் இஷ்யூ சம்டைம்ஸ், தட்ஸ் ஆல். நானும் போக்கோ X7 Pro யூஸ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை எனக்கு. நெட்வொர்க்கில் வந்து எனக்கு 5G++ அதில் வந்துச்சு, நான் சொல்லியிருப்பேன்ல. ஆமாம், அதில் வந்துச்சு 5G++. இதுலேயும் 5G++ வந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன் CMF ஃபோன் 2 Proவில். அதே மாதிரி இதுலேயும் வந்து எனக்கு 5G++ வந்துச்சு. ஸோ நெட்வொர்க் இஷ்யூஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல, நல்லா இருந்துச்சு. இத்தனைக்கும் ஸ்பீடும் சூப்பராக இருந்துச்சு 5G++ வந்த இடத்துல. ஸோ ஆந்திரா எங்கேயோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு 5G++ வந்துச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. பேட்டரி லைஃபு அதில் பெரிய பேட்டரி வேறு, ஸோ பேட்டரி லைஃபும் நல்லா தான் இருந்துச்சு. கேமரா ஹிட் ஆர் மிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மீடியாடெக்னால எனக்கு எந்த இஷ்யூஸுமே வரல. ஸோ இந்த 8,400 ஓகே அப்படின்னு சொல்லி. அடுத்த நியூஸ், போட்ரானிக்ஸ் வந்துட்டாங்க திருப்பியும். இந்த வாட்டி வந்து 2.1 சேனல் 250 வாட் சவுண்ட் பார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்லிக் எக்ஸ் டீப் பாஸ் சப்வூஃபர் அண்ட் டச் கண்ட்ரோல். டொக்கு அது வந்து சைலண்டில் போடுறியா? சாரி. ஸோ டீப் பாஸ் சப்வூஃபர் அண்ட் டச் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒரு புது சவுண்ட் பார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் இவங்க வந்து கண்டினியூஸாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் விடுறாங்க. ஒன்று சவுண்ட் பாராக இருக்கும், ஒன்று இதுவாக இருக்கும். இப்போ வந்து இந்த 2.1 சேனல் வந்து விட்டாங்க. ஸோ 250 வாட்ஸு. ஸோ டோட்டல் அவுட்புட் வந்து 250 வாட்ஸு. போர்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. HDMI இருக்குது, ஆப்டிக்கல், ஆக்ஸ் போர்ட்டு, USB இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, ப்ளூடூத் 5.3 இருக்குது. ஸோ டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸு. ஸோ டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் வந்து இது மேலே இருக்குமா, அதை வச்சு டச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. அதோட ரிமோட்டும் வருது அப்படின்னு போட்டிருக்கு. ஒயர்டு சப்வூஃபர் தான், ஒயர்லெஸ் சப்வூஃபர்லாம் கிடையாது. மல்டிபிள் EQ மோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போர்ட்ஸ் அதெல்லாம் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு.
ரூபாய்க்கு வந்து 250 வாட்ஸு 2.1 சேனல் சவுண்ட் பார். சூப்பர். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. அந்த F&D அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏதோ நிறையா பிராண்ட்ஸில் ஜெப்ரானிக்ஸில் இந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் இருக்குது. பிளாபங்க் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ போட்ரானிக்ஸும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்னிலேருந்து சேல் போகுன்னு போட்டிருக்கு. 1 year வாரண்டி வேறு வந்து கொடுக்குறாங்க. கூல். ஓகே. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, ரஞ்சித், hi Vicky bro, I have been using the Pixel 8 for 6 months. Recently I have noticed that the battery is draining fast, but for the last one month I am using Instagram. I thought it could be the reason. இல்லை ப்ரோ, நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமலேயே எனக்கு வந்து இந்த பேட்ரி ரியல் டைமில் இறங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் என்னன்னு தெரில. வாட்ஸ்அப்பும் அதான் சொன்னால், இத்தனைக்கும் நான் வந்து இவனாவது ஃபோன் சிம்பிள் யூஸ் பண்ணுறான். நான் வந்து சும்மா ஃபோட்டோ எடுக்க மட்டும் அந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். சும்மா ப்ராடக்ட் ஷாட்ஸு, இந்த ஷாட்ஸ், அதில் ஒரு 2-3 ஆப் இருக்குமா எக்ஸ்ட்ரா. அதுவும் சோஷியல் ஆப்ஸில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாலாம் இருக்காது. நான் வந்து இதுவே ஆன் பண்ண மாட்டேன். ஏர்ப்ளைன் மோடில் போட்டுருவேன். ஃபோட்டோ எடுக்க மட்டும்தானே, எதுக்கு ஆப்ஸ்ன்ட்டு ஏர்ப்ளைன் மோடில் போட்டு யூஸ் பண்ணேன். அப்பயே ட்ரெயின் ஆகுது. அப்போவே வந்து ஒரு நாள் வச்சுட்டு போவேன். அதான் ஒரு நாள் சும்மா வச்சுட்டு போவேன், அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். ஏன்னா நேற்று நான் பார்க்கும்போதே வந்து இத்தனை நாளாக நான் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பு டெலிகிராம் ஒன்றுமே போடாமல் வெறும்னா ஒரு காலுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் யூசேஜ் கம்மி பண்ணலான்னு யூஸ் பண்ணியிருந்தேன். நேற்று சும்மா வாட்ஸ்அப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணேன், இங்கே நியூஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 94 இருந்தது. ஷூட்டிங் கரெக்டாக முடிக்கும் போது 86 இருக்குது. எவ்வளோ 30 நிமிஷம். 30 நிமிஷத்தில் 8% குறைஞ்சிருக்கு. ரியல் டைமில் குறைச்சிக்கிட்டே வந்தது. அதனால தான் சேஞ்ச் பண்ணி திருப்பி நம்ம தாய் வீட்டில் இன்ஸ்டாகிராம்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதுவும் 5G ஆன் பண்ணேன், 4G 5G ஆன் பண்ணேன்னு அவ்வளோதான் ஃபினிஷு. ஒரு ஹாஃப் டே கூட வராது. இது மோட்டோ 50 ரேசரை விட ஃபஸ்ட்டாக இருந்தது. தெரில. நான் இன்னொருத்தர கேட்டேன், அகிலேஷ் இருக்கேன், இது பண்ணியிருந்தாரு. அவன் வந்து முதல்லேருந்தே இப்படி தான் இருக்குது, அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் ஆகலை, முதல்லேருந்தே எனக்கு பேட்டரி லைஃப் கம்மியாக தான் வருது, அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவாகவே இல்லை அப்படின்னு போட்டுருக்கு. பாவம். பிக்சல் 9 நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கே பேட்டரி லைஃபு. அது பெரிய பேட்டரி தான். முடிச்சு விட்றதுக்கு எவ்வளோ நாள் போகுது. அது பெரிய அப்டேட்டு தான். அது பெரிய பேட்டரி தான். இவன் பரவாயில்ல, இவனோட பேட்டரி ஆஸ் யூஷுவல் கன்னு மாதிரி இருக்கான். நேற்று இங்கே வரும்போது 80% சார்ஜில் இருந்தது, அவ்வளோதான். இப்போ எவ்வளோ இருக்குது? இதுவும் நல்லா தான் இருக்குது, 33. சிஎம்எஃப்பும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே 5000 mAh பேட்டரி தான் எல்லாத்துலேயும். ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. இதுவே ஸ்னாப் ட்ராகன், அது மீடியாடெக்கில் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரு. அடுத்த நியூஸ், போட் வந்துட்டாங்க. அடுத்த ஸ்மார்ட் வாட்ச் 30 நாள் பேட்டரி லைஃப் வேணுமா? நாங்கள் கொடுக்குறோம். 30 நாளா? ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து 30 நாள் வந்து பேட்டரி லைஃப் தாங்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. போட் ஸ்டார்ம் இன்ஃபினிட்டி ப்ளஸ்ஸு. ஸோ 1.96 inch டிஸ்பிளே இருக்குது, 480 nits வந்து ப்ரீ பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் க்ரவுண்ட் இருக்குது, நைலான் ஸ்ட்ராப் இருக்குது, பில்ட் இன் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூஸில் 30 நாள். ஏன் பாரு, 680 mAh பேட்டரி இருக்குது இந்த வாட்சில். 680 mAh பெருசு இல்லை ஆக்சுவலாக. ஆமாம், 680 mAh பேட்டரி வந்து 30 நாள் தாங்கன்னு போட்டிருக்கு. ஃபுல் சார்ஜ் வந்து 60 minutes தான். 10 minutes சார்ஜ் பண்ணால் வந்து 4 days வந்து உங்களுக்கு பேட்டரி தாங்கன்னு போட்டிருக்கு. எங்கேருந்தியா இந்த வாட்செலாம் வந்து இறக்குறீங்க கண்டினியூஸாக? கரெக்டு தான். ஸோ மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் அதே தாங்க இருக்குது, ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை. IP68 ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனல் க்ரௌன் IP68 சும்மாங்க, அது சும்மா. ஸோ ப்ரைஸு 1200 போட்டிருக்கு. ஆனால் ப்ரைஸ் ஃபியூச்சரில் எதுவாங்களான்னு தெரியல. 1200 வந்து வெறும் இன்ட்ரோடக்டரி ஆஃபர் தான். அப்புறம் 15,000 ரூபாய் வாட்ச் இல்லை, உங்களுக்காக 1600. அது வந்து MRP, அது ஃப்ராடு தானே. ஓகே, இன்ட்ரோடக்டரி ஆஃபர் இல்லை. 1200 இப்போ போடுறான், நம்ம டிவியில் சொல்லிடுறோம். 2-3 நாள் கழிச்சு பார்த்தா விலையை ஏற்றிருக்காங்க, 200 300 ஏற்றி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் பரவாயில்ல வட்சன், 1000 ரூபாய் ஏற்றாத வரைக்கும். சரி, இப்போ நம்ம இன்டர்நெட் ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, ஓ 1200 புக் மார்க் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 நாள் கழிச்சு விலை ஏறி முடிச்சு விட்ருவானுங்க. அந்த போட்ரானிக்ஸ் இருக்குல்ல, அது இப்போ இந்த ஆஃபரில் அந்த இது பம்பு ஆமாம் ஆமாம், அது எவ்வளோ 1900 சம்திங் இல்லை, 1550 ஏதோ நம்ம இந்த சேல் அமேசான் சேல் அது விலை கம்மியாக இருக்குது. அமேசான் சேலில் கம்மியாக இருக்கு. 1500க்கு திருப்பியும் அந்த ஆஃபர் வரும். வந்தால் சொல்லுங்கள் வாட்ஸ்அப். அந்த இதில் ப்ரைம் டே சேலில் வரும், அமேசான் ப்ரைம் டே. அது எப்போ? அது அடுத்த மாதம் தான், ஜூனா ஜூலையா? ஜூலை வரும். புரியுது. ஸோ இதில் வேறு இன்னொரு நைலான் ஸ்ட்ராப் ஆப்ஷன் இருக்கான். இது ஸ்போர்ட்ஸ் பிளாக்கு, ஸ்போர்ட்ஸ் ஒயிட்டு.
இது வந்து 1400 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ இது அமேசான் போடல, போட் வெப்சைட்டு ஃப்ளிப்கார்ட் இது ரெண்டையும் வந்து சேல் போடுறான்னு போட்டிருக்கு. நைலான் ஸ்ட்ராப் எப்படி இருக்குது? ஓ இதுதானே அது நைலான் ஸ்ட்ராப். பிஞ்சிரும் அது. அடுத்த கமெண்ட் ஸ்ரீவத்ஸ். என்ன வட்சன்? ஹாய் ப்ரோ, விச் இஸ் பெஸ்ட் ஃபோன் ப்ரோ ஃபார் ஆவரேஜ் கேமரா, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீட்டிங் ஆகக்கூடாது? ஐக்கூ நியோ 10R, போக்கோ F6, ஐக்கூ நியோ 9 ப்ரோ, ரியல்மி GT60. GT60 மறந்துடுங்க, ஏன்னா இப்போ வந்து அப்டேட் விட்டு முடிச்சு விட்டானுங்க. மிச்சத்தில் எது வட்சன்? நியோ 9 ப்ரோ நல்லா இருக்கும். நியோ 9 ப்ரோவா? ஓகே. அடுத்து 2 ஆப்ஷனாக சொல்லுங்கள். நியோ 10R நல்லா தான் இருக்கும், ஆனால் வேல்யூ ஃபார் மணி வந்து நியோ 9 ப்ரோ தான். கேமராவும் பெட்டராக இருக்கும். நியோ 10R விட கேமரா பெட்டராக இருக்குது. ஒரு கேமரா கேட்டுருக்காருல, ஆமாம், ஹீட் ஆகாது எதுவுமே. இது ரெண்டும் ஹீட் ஆகாது. ஆனால் போக்கோ F6 வந்து ஹீட் ஆகும். கேமிங் ஆனால் இன்டென்ஸ் கேமராக இருந்தால் வந்து ஹீட் ஆகும். அவங்க அந்தளவுக்கு த்ராட்லிங் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஓகே. நீங்கள் ஹெவி கேமரு ரொம்ப 1 ஹவர்லாம் வந்து கேமிங் ஆடுவீங்க அப்படின்னா வந்து போக்கோ F6 வேணாம். புரியுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நியோ 9 ப்ரோ தான். அதுக்கப்புறம் நியோ 10R பார்க்கலாம். அதுக்கப்புறமா F6, அதுக்கப்புறமா GT60. நியோ 10R வந்து என்ன ப்ராசரு? நியோ 10R 8S Gen 3. ஆமாம், 8S Gen 3. ஓகே. ஏன் கம்பேரிசன் போட்டு பார்க்குறியா? சும்மா. ஆனால் இது ரீஃபர்பிஷ்டு வெர்ஷன்லாம் வந்துச்சு நியோ 9 ப்ரோ. அது செம்ம வேல்யூ. ஆமாம், 8S Gen 3 தான். ஆனால் பார்க்க நியோ 9 ப்ரோ தான் நல்லா இருக்கு. ஆமாம், ரைட்டு. அதான் நியோ 10R 10R சீரீஸ்லாம் அந்த 13 மாதிரியே அந்த மாதிரி 13க்கு உண்டான மரியாதை போச்சு இதால். அடுத்தது சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் செராமிக் 2 ப்ரொடெக்ஷன். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம், செராமிக் 2 ப்ரொடெக்ஷனு. எதுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்லிம்மாக இருக்கணுமா இல்லையா ஃபோனு, அந்த இதை வந்து ஸ்லிம்மாகவும் இருக்கும் அந்த ப்ரொடெக்ஷனால, அதே சமயத்தில் ஸ்க்ராட்ச் ப்ரூஃபு. இதுக்கு முன்னாடி எப்படி ப்ரொட்ரூஷன் இருந்ததுதான் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து திக்னஸை கம்மி பண்ணும். ஒரு 0.1 mm 0.2 mm வந்து வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் இது சொல்லணும்ல, ஃப்ளாக்ஷிப்பு. அதனால இப்போ எது வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சொல்லுவாங்க, இதுதான் சொல்லுவாங்க. பாருங்கள், நாங்கள் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் சிப்பு யூஸ் பண்ணுறோம், 200 MP கேமரா யூஸ் பண்ணுறோம், இப்படி தின்னாவும் இருக்குது. இது ப்ரோமோ மெட்டீரியலாக நிறைய லீக் இருக்குது, அதில் போட்டிருக்கு 5.8 mm இதுதான். ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் தெரில, அதே மாதிரி தான் இருந்தது. தெரியல, மேபி நேரில் பார்க்கும்போது தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் பேக்கில் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இதில் ரூமரில் இருக்குது. ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து இந்த செராமிக் 2. புரியுது. ஸோ டிஸ்பிளேஸ் டியூரபிலிட்டி, அப்புறம் டிஃப்ளெக்ட் கிராக்ஸை வந்து அது டிஃப்ளெக்ட் பண்ணிடும். அது அப்புறமா அவங்கள டெக்னிக்கல் டேர்ம்லாம் வந்து போட்டிருக்காங்க. கார்னிங்கோட அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரென்த் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு போட்டுருக்காங்க. ரைட்டு. அடுத்த கமெண்ட் கல்யாண். 40Kக்கு சாம்சங் S24 FE ஆர் விவோ V50 ஆர் ஐக்கூ 12. கேமரா நல்லா இருக்கணும், வேறு ஆப்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். கேமரா நல்லா இருக்கணும்னா ஐக்கூ 12 போகலாம். ஆமாம். உங்களுக்கு வந்து ஜெய்ஸ் ஆப்டிக்ஸு, போர்ட்ரேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னா வந்து விவோ V50 போகலாம். S24 FEயோட இது ரெண்டும் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாவுக்கு சூப்பராக இருக்கும், விவோவும் ஐக்கூவும். புரியுது. சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இதுனா வந்து விவோ V50னா உங்களுக்கு ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் நிறையா ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருக்கும். உங்கள் ஜெய்ஸோட மோட்ஸ் வந்து போர்ட்ரேட்டு மோட்ஸ் வந்து நிறையா இருக்கும், அதை வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஐக்கூ 12 போயிடுங்க. சூப்பரு. அடுத்த விவோ X-Fold 5ஓட ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. X-Fold 3 வந்துச்சு, 3 Pro இந்தியா லான்ச் ஆச்சு, 1,60,000. நானும் ப்ரைஸ் கட் ஆகும்னு பார்த்தேன், அதே ப்ரைஸில் தான் இன்னும் வித்துட்ருக்காங்க, இன்னும் சேலில் தான் இருக்குது, யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இதுவா 3 Pro X-Fold 3 Pro வந்து இந்தியா லான்ச் ஆச்சு இல்லை, 1,60,000க்கு. இப்போ வந்து அதோட சக்ஸஸர் வந்து வரப்போகுதான். ஸோ இதுவும் இந்தியாவில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, இவங்க லான்ச் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறது தான். அட்லீஸ்ட் இதுதான் அல்ட்ரா மாடல் தான் லான்ச் பண்ணுறது இல்லை, இதையாவது லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. 1,60,000 ரூபா. 1,60,000 இன்னும் அதே ப்ரைஸில் தான் இருக்குது. ப்ரைஸ் கட்டே அவள் லான்ச் ஆனதுலேருந்து
ஸோ இதில் என்னென்னா அதே டிஸ்பிளே தான் 8.03 இன்ச் 2K ப்ளஸ் டிஸ்பிளே 6.5 இன்ச் அவுட்டர் டிஸ்பிளே அதெல்லாம் இருக்கும். அதே 8 Gen 3 தான் இருக்கும்னு போட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் இதில் 8 Gen 3 இல்லை, ப்ரோ மாடலில் தான் 8 Gen 3 இருந்துச்சு. இன்னொன்று 8S Gen 3 நினைக்கிறேன். இது 2 ஃபோல்டபுளாக வந்தது. ஆமாம், சைனாவில் 2 வந்துச்சு, ஆனால் இந்தியாவில் 1 தான், ப்ரோ மாடல் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து ஒரே மாடல் தான் வரும், ப்ரோ மாடல்லாம் வராது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு மாடல்லே வந்து எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. 8 Gen 3. அது தவிர ஹைலைட் வந்து பேட்டரி 6000 mAh. இதுக்கு முன்னாடி 5700 இருந்துச்சு, இப்போ வந்து 6000 mAh இருக்கும். ஆனால் சார்ஜிங் வந்து இதுக்கு முன்னாடி 100 வாட் இருந்துச்சு, 50 வாட் வயர்லெஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 90 வாட் இது வயர்டு, 30 வாட் வயர்லெஸ் தான். இது வந்து ரூமர் படி ஏதோ சர்டிஃபை ஆகிருக்கு, 6365 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. அப்படிலாம் இருந்தால் இதுதான் ஹையஸ்ட் பேட்டரி ஃபோல்டபுள்லேயே. ஸோ கேமரா வந்து அதுக்கு முன்னாடி ஆம்னிவிஷன் சென்சார் இருந்துச்சான். இப்போ வந்து சோனி IMX921 யூஸ் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்கு. அது தவிர 50 MP ஆட்டோ ஃபோக்கஸ் அல்ட்ரா வைட்னு போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி அதில் மேக்ரோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சோனியோட IMX882 அவங்க ஆஸ்தான எல்லாம் யூஸ் பண்ணுற 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ தான் வந்து இதுக்கு போகுதுன்னு போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி 32 MP, உள்ளேயும் 32 MP, அவுட்டரில் 32 MP. ஆனால் திக்னஸ்ஸு 4.3 mm. ஆனால் சாம்சங் பீட் பண்ணல, சாம்சங் வந்து 3.8 அதை போட்டுருந்துச்சு. ஓப்போவும் கிட்டத்தட்ட 4 something தான், 4.1 அல்லது. ஸோ இது வந்து 4.3. ஆனால் இது பண்ணால் ஃபோல்டு பண்ணால் வந்து 9.33. இதுக்கு முன்னாடி 11.2 வந்துச்சான், அதுலேருந்து 9.3 ஆகிருக்காங்க. 5.3லேருந்து 4.3, 0.9 mm வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 mm வந்து கம்மி பண்ணியிருக்காங்க திக்னஸ்ஸு. சூப்பர். வெயிட் வந்து அண்டர் 219 grams அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 236 grams இருந்துச்சான் ப்ரோ. இப்போ வந்து இன்னும் வெயிட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ IPX8 ரேட்டிங்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதே இருக்கலாம். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து அல்ட்ராசானிக் தான். நாங்கள் தான் ஃபோல்டபுள்லேயே ஃபஸ்ட்டு அல்ட்ராசானிக்லாம் சொல்லியிருந்தாங்களா, இப்போ வந்து சைட் மவுண்டடுக்கு மூவ் ஆகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மேபி திக்னஸ் கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அதை வச்சா இன்னும் கொஞ்சம் திக்காகும் அந்த லேயரு அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி சைட் மவுண்டட் வந்து. நம்ம ஓப்போ சைட் மவுண்டட் வச்சுருந்தானுங்க. ஆமாம், எல்லாருமே சைட் மவுண்டட் தான். எனக்கு தெரிஞ்சு விவோ மட்டும்தான் வந்து இதுன்னு நினைக்கிறேன். விவோ மட்டும் தான் ரெண்டும் இன் டிஸ்பிளே, வெள்ளையும் இன் டிஸ்பிளே, உள்ளேயும் இன் டிஸ்பிளே. ஓகே. ஸோ அதே மாதிரி 16GB 512GB மாடல் தான். Q3 செப்டம்பருக்குள்ளே அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கரெக்டாக வந்து அப்போது 1.5 வருஷத்துக்கு ஒரு ஃபோல்டபுள் விட்றாங்க. போன மார்ச்சில் வந்துச்சு, இப்போ வந்து செப்டம்பருக்குள்ளே வரும் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர்ப். ஆனால் இந்தியாவில் வந்து லேட் ஆகும். போன வாட்டி லேட்டாக தான் வந்துச்சு, ஒரு 3 மாதம் அந்த மாதிரி கேப் வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த வாட்டி இந்தியா லான்ச் ஆச்சு அப்படின்னா வந்து டிசம்பரு இல்லை ஜனவரி அந்த மாதிரி லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுது. அடுத்தது கூகுள் AI பவர்டு ஸ்கேம் ப்ரொடெக்ஷன் எல்லாத்துலேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சர்ச்சில் ஸ்கேம் ப்ரொடெக்ஷனு, க்ரோமு, இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கேம் ப்ரொடெக்ஷன்னா 20 times வந்து ஸ்கேம் ப்ரொடெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நிறைய இதை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. மெயினாக வந்து ஏர்லைன் கஸ்டமர் சப்போர்ட் ஸ்கேம். நிறைய பேர் ஏர்லைன் சப்போர்ட்டுக்காக தேடுவாங்கல்ல, அதில் வந்து ஃபேக் நம்பரு இந்த மாதிரி ஏதாவது வரும், இல்லை ஃபேக் வெப்சைட்டே வரும். அந்த ஏர்லைன் மாதிரியே ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த மாதிரி ஃபேக் இது அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸ்கேம் ஃபோன் நம்பர்ஸ்லாம் வந்து நிறையா உழவுது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இதுலேயே பில்டின்னாவே வந்து சர்ச்சில் இது பண்ணியிருக்காங்களாம். ஸோ 80% வந்து இதை கட் டவுன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கேம் எல்லாம் சர்ச்லேருந்து அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜெமினி நேனோ பவர் பண்ணி குரோமுக்குள்ளேயே வந்து AI பவர்டு ஸ்கேம் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கான். ஸோ வெப்சைட்லாம் வந்து அனலைஸ் பண்ணி வந்து சஸ்பீஷியஸ் பிஹேவியர் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வெப்சைட் பிளாக் ஆகிடும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து AI வார்னிங்ஸு. ஸோ ஆண்ட்ராய்ட்லேயே வந்து நீங்கள் இது பண்ணும்போது பொட்டன்ஷியல் ஸ்கேம் மேல்வேரு டிடெக்ஷனு அதெல்லாம் வந்து க்ரோம்லேயே வந்து பில்டினாக வந்து க்ரோம் ஃபார் ஆண்ட்ராய்ட்லேயே பில்டினாக வந்துருக்கும் வச்சுருக்கோம், நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அலர்ட்ஸ் இந்த மாதிரி வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் சர்ச் பண்ணும்போது. ஸோ நோட்டிஃபிகேஷன் AI மாடல் வந்து ஸ்கேன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இது பண்ணுமா. ஸோ அன்சப்ஸ்கிரைப் நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் இந்த வார்னிங்கை பார்த்துட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வார்னிங் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிட்ரீவும் பண்ணிக்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் இப்போது சைட் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க, அதை ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஸ்கேம் நிறைய இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது ஸ்கேம் நோட்டிஃபிகேஷன் டிடெக்ட் பண்ணுறது. ஓகே, LLM கூகுளோட LLMலாம் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அப்யூசிவ் சைட் டிடெக்ஷனு.
ஸோ ஹார்ம்ஃபுல் வெப்சைட்ஸுக்கு வந்து பர்மிஷன், நீங்கள் கேமரா பர்மிஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஆக்சஸ் பர்மிஷன்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இது பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து ஈஸியாக வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எந்த வெப்சைட்லேருந்து வேணால் ஒன் டேப்பில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. புரியுது. ஸோ இதெல்லாம் நிறைய கூப்பன் இதுக்கெல்லாம் வந்து நிறையா நோட்டிஃபிகேஷன், இப்போ நிறைய வெப்சைட்டுக்கு போனாலே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க அப்படின்ட்டு அலர்ட்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லா வெப்சைட்லேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது தேவையில்லை. புரியுது. ஸோ ஆன் டிவைஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. க்ரோம் வெர்ஷன் 137 வந்து புது லேயரில் வந்து டிஃபெண்ட் மெக்கானிசம்லாம் எப்படி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ அதான் ஸ்டே அலே ஃபார் லெஸ் தேன் 10 minutes, டிஃப்ரெண்ட் கண்டென்ட் செக்யூரிட்டி ஸ்கேனர்ஸ்லாம் வந்து மாற்ற மாட்டேங்குது, ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்குன்னு போட்டிருக்கு. அடுத்து கால் அண்ட் மெசேஜ் ஸ்கேம் ப்ரொடெக்ஷன். ஆண்ட்ராய்ட்லேயே பில்டின்னாக வந்து ஏஐ பவர்டு பில்டின் கால் ப்ரொடெக்ஷன். ஆனால் இது பிக்சலில் வந்து இது காட்டுது ஸ்கேம் ப்ரொடெக்ஷன். ஏர்டெல்லும் இருக்குது. இப்போ பிக்சல் நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் ப்ரொடெக்ஷன் காட்டுது. லைக்லி ஸ்கேம் அதான் ஏர்டெல்லையும் காட்டுது. இப்போ பிக்சலோட பில்டின் இதுலேயே நீங்கள் இது கூகுள் டேல யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து காட்டுது. அது தவிர எஸ்எம்எஸ்லேயும் வந்து இந்த மாதிரி இது இருக்குதுன்னு போட்டிருக்கு. லைக்லி ஸ்கேம். இப்போ யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டா வந்து அது லைக்லி ஸ்கேம் அப்படின்னு காட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் நாங்கள் வந்து இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்கோம். சூப்பர். ஃபைனல் நியூஸ், நெட்ஃப்ளிக்ஸ் மேஜர் அப்கிரேட், டிசைன் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்களாம். டிவிக்கு மொபைலுக்குலாம் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களோட டிவி நெட்ஃப்ளிக்ஸ் டிவி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். புது சேஞ்சுக்கு அப்புறம் வந்து வித்தியாசமாக வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா நெட்ஃப்ளிக்ஸ்? இருக்கு, நான் டிவிலாம் பார்க்க மாட்டேன். மொபைல் தானா? மொபைல் இல்லை, பிசி. ஓகே. டிவி எப்பயாவது யாராவது இல்லைன்னு பார்க்கணுன்னு தான் பார்ப்பேன். ஆனால் இது ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, ஸ்லோவாக தான் ரோல் அவுட் ஆகும். எமி அவார்ட் வின்னர் நம்பர் 1 டிவி ஷோ அப்படின்னா வந்து அதோட இது வந்து டேக் வந்து இருக்குமா. இப்போ ஷார்ட் கட்ஸு மை லிஸ்ட் வந்து டாப் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து மூவ் ஆகிட்டாங்களாம். அது ரியல் டைம் ரெக்கமெண்டேஷன், ஹோம் பேஜில் வந்து ரியல் டைம் ரெக்கமெண்டேஷன் வந்து இப்போ கொடுப்பாங்களாம். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ஹோம் பேஜ் புது டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மொபைலில் வந்து ஏஐ பவர்டு சர்ச்சு, இப்போ iOS யூசர்ஸ்க்குலாம் வந்து ஏஐ பவர்டு சர்ச்சு ஃபனி அண்ட் அப்பீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து உங்கள் ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஃபனி ஷோஸ்லாம். அது தவிர வெர்டிக்கல் ஃபீடு, ஆமாம் இது நிறைய பாப்புலராக இருக்குது. இப்போது நிறைய பேர் வெர்டிக்கல் ஸ்க்ராலிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால வெர்டிக்கல் ஃபீட் மாதிரி நிறையா வருது. இப்போ ஷோஸோட ட்ரெய்லர்ஸு கிளிப்ஸு அதெல்லாம் வந்து இப்போ ஃபீட் மாதிரியே வந்து நிறையா வருது. இது போட்டிருக்காங்க பாரு, வெர்டிக்கல் ஃபீட் ஆஃப் கிளிப் ஃப்ரம் ஷோஸ் ஆர் மூவிஸு டேப் அண்ட் வாட்ச்சு லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான், புது ஃபீச்சர்ஸ்லாம் இதெல்லாம் ஸ்லோவாக ரோல் அவுட் ஆகுதுன்னு போட்டிருப்பாரு. ஏஐ சர்ச் அண்ட் வெர்டிக்கல் ஃபீட் ஏர்லி டெஸ்டிங் எக்ஸ்பேண்ட் குளோபலி, புது யூஐ வந்து ஆல்ரெடி ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. புரியுது. அடுத்தது கேம், புது கேம் அம்னீஷியா ரீபர்த் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சன் ஹாரர் அட்வென்ச்சர் கேமா. இது வந்து ஆல்ரெடி இதுவாகிட்டு இருக்கு. பிரைம் யூசர்ஸ் அமேசான் பிரைம் வச்சுருந்தீங்க அப்படின்னா gaming.amazon.com போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த கேம் இருக்குது. அதுக்கடுத்து உல்ஃபென்ஸ்டைன் ஃபேன்ஸ், உல்ஃபென்ஸ்டைன் 2 வந்து பிசிக்கும் இருக்குது, இப்போ இதுக்கும் இருக்குது. பிசியில் வந்து நீங்கள் எபிக் கேம்ஸ் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எபிக் கேம்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எக்ஸ்பாக்ஸுக்கும் இருக்குது. ஸோ எக்ஸ்பாக்ஸுக்கும் நீங்கள் அது தனியாக இருக்குது, அதுவும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு. ரைட்டு, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேறு சில கண்டென்ட்டோட நம்ம மண்டே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.